ஹாய், இந்த வீடியோவில் ஷேப் டூல்ஸை பற்றி பார்ப்போம். ஷேப் டூல்ஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு பயங்கரம் ஒன்றும் குழப்ப வேண்டிய ஒன்றும் தேவையில்லை. ஷேப் டூல்ஸ்னால் இந்த ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஏரோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஃபிக்மாய்க்குள்ளே இருக்குது. சரியா, அந்த ஷேப்ஸை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் சரி இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளை பார்ப்போம். உங்களுக்கு தெரியாததா? சரி, நம்ம இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி வரைஞ்சாச்சுன்னா ரெக்டாங்கிள். சரியா, ஜஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வரையணும். அந்த டூலை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வரைஞ்சிட்டு விட்டாச்சுன்னா அது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். இது உங்களுக்கு ஸ்கொயர் வேணும்னா, இப்போது ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த்தும் பிரெத்தும், ஆமாம், லென்த்து பிரெத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம ஸ்கொயர் வேணும்னா விட்த்து ஹைட்டு ரெக்டாங்கிளுக்கு இங்கே நம்ம ஃபிக்மாவில் பார்த்தாச்சுன்னா விட்த்து ஹைட்டு ரெக்டாங்கிளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஸ்கொயருக்குன்னா விட்த்து ஹைட்டு சேமாக இருக்கும். அப்போ சேமாக வைக்க வேணும்னா நம்ம இப்படி வரைஞ்சிட்டு ரைட் சைடில் போய் இங்கே விட்த்து ஹைட்டு போய் மாற்றணுன்னு தேவை கிடையாது. நம்ம வரையும் போதே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சாச்சுன்னா விட்த்து ஹைட்டு சேமாக வரும். நீங்கள் அந்த ரைட் சைடில் விட்த்து ஹைட்டு சேமாக கூடி குறையுது பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா நம்ம ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா ப்ரொப்போர்ஷன் உடையாது. ஐ மீன் விட்த்தும் ஹைட்டும் சேமாகவே இருக்கும். இப்போது இது சேமாக வருது. இப்போ நம்ம சைடில் நம்ம தனியாக போய் மாற்றணுன்னா, இப்போ 8872 இருக்குது. இதை நான் ஒரு 10,000 போடுறேன்னா ஹைட்டும் சேர்ந்து தான் மாறும். பாருங்கள், 10, 12, 3, 10,000 ஹைட்டும் சேர்ந்து தான் மாறுச்சு. ஏன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ப்ரொப்போர்ஷன் ஒன்று இருக்குது. அப்படின்னா இது என்னென்ன சிம்பிளாக சொல்லணும்னா, இது பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கு புரியாத வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அது என்னென்னா ஒரு லாக்கு போட்டு வச்சுருக்கு. அப்படின்னா இந்த லாக்கை நம்ம எடுத்து விட்டோன்னு வைங்க. இந்த லாக்கை எடுத்து விட்டாச்சுன்னா விட்த்து ஹைட்டு தனியாக மாற்றிக்கிடலாம். நான் இதை விட்டு இப்போ 5,000 வைக்கிறேன். 5,000 தனியாக மாற்றிக்கிட்டேன். இப்போது இதை நான் லாக் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ விட்த்து வந்து 5,000 நினச்சிட்டு ஹைட்டை வந்து 10,000 நினச்சிட்டு நான் லாக் பண்ணிட்டேன்னு வைங்க. இப்போது நான் இப்போ விட்டை வந்து 10,000 திரும்ப வைக்கிறேன்னா ஹைட்டு வந்து 10,000 தான் இருக்காது. இந்த விட்டை நான் மாற்றுறதை பொறுத்து அதுவும் மாறும், ப்ரொப்போர்ஷன்ஸ் மாறும். புரியுதா? ப்ரொப்போர்ஷன் மாறாது. புரியுதா? இப்போது விட்த்து ஹைட்டு விட்த்து 10,000 வச்சதுனால ஹைட்டு 20,000 ஹைட்டு அது லாக் பண்ணி வச்சுருக்கனால. இது நான் இங்கே விட்த்து 20,000 வைக்கிறேன்னா அங்கே ஒரு 40,000 30,000 இது ஆகும். அப்படின்னா அதுவும் மாறும். ஜஸ்ட் இப்படி பாருங்கள், 40,000 மாறுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த லாக்கை எடுத்து விட்றேன். விட்த்தை வந்து ஹைட்டை வந்து 10,000 வைக்கிறேன்னா ஹைட்டு மட்டும் மாறுச்சு. லாக்கை எடுத்து விட்டு விட்த்தை மட்டும் 10,000 வச்சேன்னா இப்போ இது ஒரு ஸ்கொயராக மாறும். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஒரு ஷேப்பில் ரெக்டாங்கிளோட வேலை முடிஞ்சு. சேம் அதே போல் தான் ரெக்டாங்கிள் எடுத்து லைனு சும்மா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஒரு லைனு. இப்போ இந்த லைன் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. சரியா, இங்கே லைன் இருக்குது. நம்ம இப்படி வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, இப்போது ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஸ்ட்ரோக் இருக்கும். நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேனே, ரெக்டாங்கிள் நான் இங்கே வரைஞ்சேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கும், பட் அதுக்கு வந்து அப்ளை ஆகாமல் இருக்குது. நம்ம இதை அப்ளை பண்ணால் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணியாச்சுன்னா அப்ளை ஆயிரும். பட் நம்மள குட்டியாக அந்த இடத்துல இருக்கும் பிளாக்காக தெரியுது பார்த்தீங்களா? நல்லா ஜூம் பண்ணி காட்டினேன். இப்போ இருக்குது அதில். இப்போது இது லைனுன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான். ஓகேவா? இப்போ ஃபில்லு வேணுன்னா கொடுக்கலாம், ஆனால் அது ஃபில்லு யூஸ் ஆகாது. ஃபில்லு கொடுத்தாலும் அது தெரியாது நமக்கு. இப்போ ஸ்ட்ரோக்னா என்னென்னா அந்த நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லை, அந்த லைனோட திக்னஸ், அவ்வளோதான். அவுட்லைன். சரியா? அவுட்லைன். சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சா? இப்போ நான் ரெக்டாங்கிளுக்கு ஸ்ட்ரோக்கு கொடுக்கணுன்னா ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணி தான் நேரம் ஆட் பண்ணேன் இல்லை. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணது அந்த மைனஸை ப்ரெஸ் பண்ணணும். மைனஸ் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதை அந்த திக்னஸை கூட்டுறேன், சைடில் உள்ள பார்டர் திக்னஸை. உங்களுக்கு கண்ணு தெரியுதா? தெரியலையோ? நான் இது வெள்ளையாக்கி வச்சு காட்டுறேன். சரியா? இப்போ இது நான் வரைஞ்சி எல்லாம் டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்ட்ரோக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் எடுத்து வரையும்போது ஸ்ட்ரோக் அதில் இல்லை. சரியா? புரியுதா? இப்போ நான் லைன் எடுத்து வரைஞ்சேன்னா அதில் ஸ்ட்ரோக் தான் இருக்கும். இப்போ லைன் வந்து நான் இப்படி வரைஞ்சா இப்படி சரிஞ்சிருக்கு, ஐயோ இப்படி நிறைய வரையுதுன்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா லைன் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது சரியாமல் கரெக்டாக ஒரு ஆங்கிளில் வரும். இப்போ பாருங்க, இங்கே 0 வந்துச்சு பார்த்தீங்களா? ஆங்கிள் 0. சரியா? இப்போது லைன் வரைஞ்சது ஸ்ட்ரோக்கில் இருக்குது. சரி, அது நம்ம கண்ணு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஜூம் பண்ணால் தான் தெரியும். இப்போது இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக்கை கூட்டணும்னா இதை இப்படி நடுக்கினா போதும். ஐ மீன் அந்த நம்பர் அப்படி கூட்டினா போதும். நம்பர் நீங்கள் மேனுவலில் என்டர் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி. ஸ்ட்ரோக்கு கலர் மாற்றணுமா, அந்த ஸ்ட்ரோக்கு அந்த கலர் கருப்பை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கலர் மாற்றிக்கிடலாம். ஓகே,
அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் பிறகு. இப்போ ஸ்ட்ரோக்கு தெரிஞ்சில்ல உங்களுக்கு. இப்போ லைனுன்னா ஸ்ட்ரோக் மட்டும்தான், ஃபில்லு கிடையாது. இப்போ ரெக்டாங்கிள்னால் உள்ளாடி ஃபில்லும் இருக்குது, நம்ம அவுட்லைன் வேணும்னா கொடுத்துக்கிடலாம். கொடுக்கறதுக்கு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம் ஸ்ட்ரோக்கில், அடுத்து இப்படியே ரைட்ஸ் அப்படியே பிடிச்சி அந்த நம்பரை கூட்டணும். சரியா? அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஐடியா கிடச்சாச்சு. ஐ மீன் ரெக்டாங்கிள் முடிஞ்சு, லைன் முடிஞ்சு. அடுத்து ஆரோவும் இந்த லைனும் கிட்டத்தட்ட சேம் தான். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னு வரைஞ்சேன்னா இப்படி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் மட்டும்தான் வந்திருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ இது நான் வந்து அந்த திக்னஸை கூட்டணுன்னா அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸை கூட்டினா போதும். இப்போ அது ஸ்ட்ரோக்கோட சைஸ் அது கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அந்த ஏரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு எப்படி இருக்கணும்னு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டா, ஸ்கொயரா, அதே மாதிரி ரைட் சைடில் ஏரோ எப்படி தலை எப்படி இருக்கணும், அதாவது ரவுண்டாக இருக்கணுமா இல்லை எந்த ஷேப்பில் இருக்கணும்னு நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சரி, ஏரோவும் முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்து எலிப்ஸ்னால் ஒன்று சர்க்கிள் ஒரு ஷேப்பு. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சாச்சுன்னா அதே மாதிரி தானே அந்த ரெக்டாங்கிளுக்கு சொன்னேன் இல்லை, அதே போல் சம்பவம் தான் இங்கே. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா விட்டு கைட்டு சேமாகவே வரும், லாக் ஆகிருக்கும். இப்போ ஷிஃப்ட்டை விட்டோன்னு வைங்க, அதுக்கு பாட்டுக்கு ஸ்குவீஸ் பண்ணி அப்படி நங்கி பிதுங்கி இருக்கும். ஓகே, இந்த ஷேப்பில் இன்னொரு சம்பவம் நீங்கள் படிக்கணும். அப்படின்னா இந்த எலிப்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா, ஓகே, நீங்கள் எப்படி ஒரு சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சாச்சுன்னா நீங்கள் சர்க்கிளில் பக்கத்தில் எப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இப்படி ஆர்க்குன்னு ஒரு சம்பவம் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் வளைக்கலாம். இப்படி வளைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கு சர்க்கிள் கிடைக்கும். புரியுதா? அது நீங்கள் இப்படி அந்த சர்க்கிளை போட்டு இப்படி போட்டு என்ன வேணால் பண்ணி நீங்கள் அதை பண்ணலாம். இதே இது நீங்கள் சர்க்கிளை வந்து உங்களுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ண வரைஞ்சிங்கன்னா அந்த இது உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது. ஓகே, அது நல்லா இருக்காது. புரியுதா? இப்போ இது நான் எதுக்கு உங்கள்ட்ட ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி வரைய சொன்னேன்னா, இப்போ இது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்கன்னா மெயினாக பை சார்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை, பை சார்ட்டெல்லாம் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. பை சார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ரஸ் பாரு, ப்ரோக்ரஸ் சார்ட்டெல்லாம் காட்டுவாங்க இல்லை, அதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இதை நான் எப்படி பண்ணேன்னா, சர்க்கிள் எடுக்கணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு சர்க்கிள் வரையணும். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு ஒரு கண் காண்றதுக்காக சோப்பு கலரில் கொடுத்தாச்சு. சரியா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணி இந்த 0வை கிளிக் இப்போ ரைட் சைடில் இந்த இடத்த நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண அங்கே இன்னொரு புதிய ப்ராப்பர்ட்டி வரும். நான் இதை கிளிக் பண்ணி இங்கே எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? அது பார்டர் ரேடியஸ் வளைக்கிறதுக்கு, அதாவது அந்த எட்ஜை வளைக்கிறதுக்குள்ள ஒரு நம்பரும், அதுக்கப்புறம் இதை நான் இப்படி திருக்குறேன்னா அது எந்த டைரெக்ஷனில் திருங்கணும், அப்படி அது எப்படி ரொட்டேட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஆல்டர் பண்ணலாம். சரியா? இப்போ நான் இதை வந்து இங்கே குறைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சைடை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா ரொட்டேட் பண்ணலாம், ஒரு சைடை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அது குறைச்சி கூட்டலாம், இன்னொரு இதை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா எவ்வளோ திக்னஸில் வேணும்னு பண்ணலாம். அடுத்து இப்படி இருக்க விட்டு நீங்கள் இது பார்டர் ரேடியஸ் இப்படி இதை நம்பரை கூட்டினீங்கன்னா, இது நான் பெரிய ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், அதனால் நிறைய கூட்ட வேண்டியது இருக்குது. இது ஒரு நார்மல் கரெக்டான இதில்னா உங்களுக்கு ஒரு 5 பிக்சல் 8 பிக்சல் இதெல்லாம் பிக்சல் இதெல்லாம் தான் இருக்குது. ஓகேவா? விட்டு வந்து 7900 இதெல்லாம் பிக்சலில் தான் இருக்குது. சரியா? இது வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எட்ஜில் உள்ள ரேடியஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் எடுத்து நான் இப்போ ஒன்று வரைஞ்சேன், இப்போ இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ நான் இது நல்ல சின்னதாக வரைகிறேன். இப்போ நான் இதை வரைஞ்சாச்சு. சரியா? இப்போது எனக்கு இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் கண்ணு தெரிகிறதுக்கு. இப்போ எட்ஜை பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக முக்கா ஊசி போலே இருக்குது. இதை வந்து நம்ம வளைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா கார்னர் ரேடியஸ், இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எட்ஜ் அப்படியே வளைக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பாலிகானும் இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஒன்று வரைஞ்சப்பறம் ஒரு சின்ன டாட் வரும், அதை கிளிக் பண்ணி இழுத்தப்போ நிறைய வித்தியாசமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துடல. அதே மாதிரி தான் இந்த பாலிகான் பார்ப்போமா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டு இந்த கார்னர் ரேடியஸை பிடிச்சி வளைச்சா அந்த எட்ஜ் வளையும். இப்போ கண்ணு தெரியலையா? சரி, சோப்பு இந்த சைடு நீல வைப்போம். சரி, இப்போ நம்ம கார்னர் ரேடியஸ் பிடிச்சி வளைச்சாச்சு, அப்போ வளையுது. அடுத்து இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கவுண்ட்டு. அப்போ அப்படின்னா எத்தனை முக்கு உங்களுக்கு வேணும். இதில் இப்போ 3 முக்கு இருக்குது. இப்போ 4 முக்கு 5 முக்கு 6 முக்கு 7 முக்கு இதெல்லாம் நம்ம கூட்டிக்கிடலாம். ஓகே, பாலிகான் முடிஞ்சு. அடுத்து ஸ்டார் எங்கே போச்சு? ஸ்டாரும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி வரைஞ்சேன்னா ப்ரொப்போர்ஷன் மாறாமல் விட்டு கைட்டு சேமாக வரும்.
இப்போ ஸ்டாரில் எத்தனை எட்ஜு அந்த எட்ஜு உங்கள் நீல கலரில் மஞ்சள் கலரில் இப்போ ஸ்டார் காண தெரியலையோ இது கொஞ்சமாக தெரியுது இல்லை கருப்பில் இப்போ சரியா. இப்போ நான் ஸ்டார் வச்சுறேன், எத்தனை முக்கு வேணும், அதாவது எத்தனை கையும் காலு வேணும் ஸ்டாருக்கு சரியா. இப்போ கையும் காலுன்னு சொன்னால் நீங்கள் உடனே எப்போ ஸ்டாருக்கு அது என்ன வார்த்தைன்னு கூட தெரியலன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியுதான்னு என்ன தெரியல. பட் ஸ்டாருக்கு எத்தனை முக்கு சரியா, எத்தனை கை கால் வேணும்னு நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் இது என்னது, இது வந்து எவ்வளோ பல்ஜாக இருக்கணும் ஸ்டார், இல்லை எவ்வளோ சின்னதாக ஒல்லியாக இருக்கணும், எவ்வளோ பல்ஜு அது செட் பண்ணுறதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் இந்த பார்டர் ரேடியஸ்னால் அந்த எட்ஜ் வந்து அந்த வளைவு வந்து எவ்வளோ இதாக இருக்கணும், எவ்வளோ வளைஞ்சிருக்கணும் ஓகே. இவ்வளோதான் ஷேப் டூல் முடிஞ்சு. இப்போது இந்த ஷேப் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன்ல, ப்ளேஸ் இமேஜ் அப்படின்னா ஒரு ஷேப்புக்கு உள்ளாடி நம்ம ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு எலிப்ஸை வரைகிறேன், வரைஞ்சிட்டு ஒரு 3 காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு உள்ளாடி எனக்கு 3 இமேஜ் ப்ளேஸ் பண்ணணும் சரியா. ஓகே அவுட்லைன் சும்மா டார்க்காக கொடுக்குறேன். இப்போ 3 இமேஜ் எனக்கு இதுக்குள்ளாடி ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அதை கிளிக் பண்ணி ப்ளேஸ் இமேஜ் வீடியோ அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்துட்டு ஓகே இது என்னோட நான் இப்போ எனக்கு ஒரு ஆப்பு நான் செய்தேன், ஒரு வால்பேப்பர் ஆப்பு. அந்த ஆப்புக்கு வேண்டி நான் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நான் ஃபிக்மாலே கிரியேட் பண்ணேன். இப்போ இதே தான் வந்து நான் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த இமேஜை எடுத்து ஓப்பன் பண்ணேன்னா நம்ம கர்சர் வந்து மாறும். அப்போ அந்த எந்த ஷேப்புக்கு உள்ளாடி இந்த இமேஜை போடணுமோ அந்த ஷேப்பில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அந்த ஷேப்புக்கு உள்ளாடி கரெக்டாக அந்த இமேஜ் வந்து உட்காரும். இப்போது இதோட ஷார்ட் வந்து Ctrl+Shift+K ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஏது இமேஜ் வேணுமோ அது செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி ரெண்டு 3 இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நமக்கு அங்கே 2 ஷேப்பில் வைக்கணும்ல, அதனால் நான் இங்கே வந்து 2 இமேஜை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு 2 இமேஜை சூஸ் பண்ணி ஓகே 2 இமேஜ் இது வேண்டாம் 2 இமேஜ் ஓகே. இப்போ இதை வந்து 2 இமேஜும் நம்ம இப்போ பார்த்தீங்களா, நம்ம கர்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் 2ன்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இமேஜ் இப்போ தெரிகிறத இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி அதில் இமேஜ் வரும், இதை கிளிக் பண்ணால் இங்கே வரும் ஓகே முடிஞ்சு எவ்வளோதான் சரியா. அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது ஷேப்பு பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், லைன் பார்த்தோம். லைனும் ஏரோவும் ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் வரும், ஃபில் வராது சரியா. அதுக்கப்புறம் எலிப்ஸ்னால் சர்க்கிளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், சர்க்கிளோட அந்த சைடு அப்படி ஆர்க்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள இந்த இப்படி ப்ராக்ரஸ் பார் மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம், 15 நிமிஷம் போயாச்சா. பாலியன் பார்த்தாச்சுன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வருது, எத்தனை முக்கு வேணும், அதுக்கப்புறம் பல்ஜ் எத்தனை இருக்கணும், பார்டர் ரேடியஸ், அதே மாதிரி ஸ்டாருக்கு கொஞ்சம் பார்த்தோம். ஸ்டார் எப்படி இருக்கணும், ஸ்டார் பல்ஜ் எப்படி இருக்கணும், எத்தனை கையங்காலும் இருக்கணும், பார்டர் ரேடியஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. அதில் மறந்துடாதீங்க, ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஓகே. பாய்.